வெல்கம் டு ஃப்ளேவர்ஸ் ஆஃப் நெல்லை. இன்றைக்கி கிச்சனில் என்ன பார்க்க போகிறோம்னா, ட்ரை ஃப்ரூட்ஸ் ஃபில்லிங் வச்சுட்டு ஜவ்வரிசி மோதகம் எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம். கொஞ்சமாக டேட்ஸ், பாதாம், பிஸ்தா, கேஷ்யூ எடுத்திருக்கேன். உங்களுக்கு என்னென்ன ட்ரை ஃப்ரூட்ஸ் பிடிக்குமோ எடுத்துக்கலாம். ஸ்வீட்னஸ்க்காக நான் இன்றைக்கி ப்ரௌன் சுகர் எடுத்திருக்கேன். நீங்கள் வெள்ளைப்பாகு கூட இதில் சேர்த்துக்கலாம். இது நைலான் ஜவ்வரிசி. பச்சரிசி மாவு 2 ஸ்பூன். டேஸ்ட்டுக்காக கொஞ்சமாக உப்பு எடுத்திருக்கேன். நைலான் ஜவ்வரிசியை 4 மணி நேரம் ஊற வச்சு இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. தேங்காய் துருவல் 1/2 கப். இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு மிக்சி ஜார் எடுத்துட்டு அதில் நம்ம எடுத்து வச்சிருக்கிற நட்ஸ் எல்லாம் சேர்த்துக்கலாம். ஃபர்ஸ்ட் பிஸ்தா சேர்த்துக்கிறேன். அடுத்ததா கேஷ்யூ, பாதாம் இதெல்லாம் சேர்த்துட்டு நம்ம 1-2மா இதை மிக்சியில் திரிச்சு எடுத்துக்கலாம். ரொம்ப பவுடராக எடுக்காதீங்க. 1-2மா திரிச்சு எடுக்கணும். அப்போ தான் இந்த கொழுக்கட்டை சாப்பிடும்போது அது கொஞ்சமாக கடிப்படும்போது டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இப்போ இதை நான் திரிச்சிட்டு காட்டுறேன். இந்த அளவுக்கு பவுட்ரு பண்ணால் போதும். அடுத்ததாக இது கூட ட்ரை கிரேப்ஸ், டேட்ஸ் இது ரெண்டையும் சேர்த்துட்டு மிக்சியில் ஒரு வாட்டி அரைச்சி எடுத்துக்கலாம். ரொம்ப நைஸாக அரைக்க தேவையில்லை. 1-2மா அரைச்சி எடுத்தால் போதும். இப்போ இதோட ப்ரௌன் சுகர் சேர்த்துக்கிறேன். ப்ரௌன் சுகர் இல்லைனா ஒயிட் சுகர் கூட சேர்த்துக்கலாம். வெல்லம் கூட நம்ம திக்கான ஒரு பாகு எடுத்துகிட்டு இதில் சேர்த்துக்கலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். சுகர் நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி மிக்சியில் ஒரு தடவை அரைச்சி எடுத்துக்கலாம். சுகருக்கு பதிலாக நீங்கள் குல்கந்து கூட சேர்த்துக்கலாம். கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டில் ஃப்ளேவர்ஃபுல்லாக ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இந்த அரைச்சி எடுத்ததெல்லாம் வேறு ஒரு பவுலுக்கு மாற்றிட்டேன். அடுத்ததாக இதோட தேங்காய் துருவல் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி ஃப்ரெஷ்ஷான தேங்காய் துருவல் தான் இதில் எடுத்திருக்கேன். நீங்கள் டெசிகேட்டட் கோகோனட் கூட இருந்தால் சேர்த்துக்கலாம். இப்போ மோதகத்துக்கு தேவையான ஃபில்லிங் ரெடி ஆயிடுச்சு. அடுத்தது அதுக்கான மாவு எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஜவ்வரிசி ஒரு 4 மணி நேரம் ஊற வச்சு எடுத்திருக்கேன். இதில் இருக்கிற தண்ணி எல்லாம் நல்லா வடிகட்டிட்டு ஜவ்வரிசியை மட்டும் ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்துக்கலாம். ஜவ்வரிசி ரொம்ப நேரம் அரைக்கக்கூடாது. ஒரு 30 செகண்ட்ஸில் இருந்து 1 நிமிஷத்துக்குள்ளே இதை அரைச்சி எடுத்தால் போதும். ஜவ்வரிசியை அரைச்சிட்டு உங்ககிட்ட காட்டுறேன். இந்த மாதிரி ட்ரையாக தான் நம்ம அரைச்சி எடுக்கணும். இப்போ இதை வேற ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம். இப்போது இந்த மாவுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்தா போதும். ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு நான் இதில் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்தா தான் இது டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். அடுத்ததாக இதோட 2 ஸ்பூன் அளவுக்கு பச்சரிசி மாவு சேர்த்துக்கிறேன். இது ஒரு பைண்டிங்காக தான் நம்ம இந்த பச்சரிசி மாவு சேர்க்குறோம். இதை நல்லா கலந்து எடுத்துக்கலாம். பச்சரிசி மாவு கொஞ்சமாக சேர்த்தா தான் இந்த மோதகம் உருட்டும் போது நம்மளுக்கு அது விரிசல் விழாமல் அழகாக நல்லா ஒன்று போல் வரும். அரிசி மாவு சேர்த்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மாவு கொஞ்சம் ட்ரையான மாதிரி இருக்கும். இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக தண்ணீர் தெளித்து விட்டுட்டு மாவு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. ஜவ்வரிசி அரைக்கும் போதே நம்ம தண்ணி சேர்த்து அரைக்கக்கூடாது. ஏன்னா மாவு ஒரு மாதிரி கொழப்பாயிரும். அந்த மாதிரி அரைக்கக்கூடாது. ஜவ்வரிசி 1-2மா அரைச்சாதான் அது வேக வைக்கும்போது மணிமணியாக பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். 1 ஸ்பூன் அளவுக்கு தான் நான் இப்போ இதில் தண்ணி சேர்த்து பிசைஞ்சு எடுத்திருக்கேன். மாவு இப்படி பிடிச்சிங்கன்னா அழகாக பிடிக்க வரணும். இதுதான் கரெக்டான பக்குவம். இந்த அளவுக்கு வர்ற மாதிரி நீங்கள் தண்ணி சேர்த்து பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. தண்ணி சேர்க்கணுங்கிறது கட்டாயம் இல்லை. தேவைப்பட்டால் மட்டும் 1 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. கையில் கொஞ்சமாக நெய் தொட்டுட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற அந்த ட்ரை ஃப்ரூட் ஃபில்லிங்கை சின்ன சின்ன உருண்டைகளாக பிடிச்சி எடுத்து வச்சுக்கோங்க. அப்போ தான் மோதகத்தில் வைக்கிறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். உங்களுக்கு என்னென்ன ட்ரை ஃப்ரூட்ஸ் நட்ஸ் பிடிக்குதோ அதெல்லாம் சேர்த்துக்கலாம். இந்த அளவில் தான் சேர்க்கணுங்கிறதுல எது ரொம்ப பிடிக்குதோ அதை கூட குறைய நீங்கள் சேர்த்து எடுத்துக்கலாம். வால்நட் மட்டும் சேர்க்க வேண்டாம். ஏன்னா அதில் ஒரு அதோட ஃப்ளேவர் நிறைய பேருக்கு பிடிக்காது. அதே மாதிரி மிக்சியில் அரைக்கும் போது அதில் எண்ணெய் பிரிஞ்சு வரும். அது டேஸ்ட்டு நல்லா இருக்காது. அதனால் வால்நட் மட்டும் சேர்க்க வேண்டாம். இப்போ ஃபில்லிங் எல்லாம் ரெடி ஆயிடுச்சு. அடுத்தது மோதகம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். கொஞ்சமாக மாவு எடுத்துட்டு நம்ம ரெகுலராக செய்கிற மோதகம் மாதிரி தான் கொஞ்சமாக இந்த மாதிரி ஃப்ளாட்டன் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக நடுவில் கொஞ்சமாக குழிவாக வச்சுக்கோங்க. சின்னதாக ஒரு செப்பு மாதிரி செஞ்சுக்கோங்க. இந்த மாதிரி செஞ்சதுக்கப்புறமா அதில் நடுவில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற ஃபில்லிங் வச்சிடலாம். நம்ம வச்சிருக்கிற ஃபில்லிங் வெளியில் தெரியாத அளவுக்கு நல்லா க்ளோஸ் பண்ணிக்கோங்க. மேல் மாவு விரிசல் விழாத அளவுக்கு நல்லா அழகாக இந்த மாதிரி உருட்டி எடுத்துக்கோங்க.
இதே மாதிரி எல்லா மோதகமும் ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மோதகம் எல்லாம் நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம். ஒரு இட்லி தட்டில் கொஞ்சமாக நெய் தடவிட்டு இந்த மோதகத்தெல்லாம் அதில் எடுத்து வச்சுக்கிறேன். நெய் தடவினா தான் அதில் ஒட்டாமல் வரும். ஏற்கனவே இட்லி பாத்திரத்தில் கொஞ்சமாக தண்ணீர் விட்டு கொதிக்க வச்சுருக்கேன். இப்போ அதில் நம்ம எடுத்து வச்சுருக்கிற இந்த மோதகம் தட்டை எடுத்து வச்சிடலாம். இது ஒரு 10 நிமிஷம் வெந்தால் போதும். மோதகம் வெந்ததும் நீங்கள் இட்லி பாத்திரத்துலேருந்து உடனே வெளியில் எடுக்காதீங்க. அது பார்க்கறதுக்கு கொஞ்சம் கொழன்னு வேகாத மாதிரி தான் இருக்கும். பயப்பட வேண்டாம். இட்லி பாத்திரத்தை திறந்து ஒரு 5 நிமிஷம் ஆற விட்டுட்டு அதுக்கப்புறம் எடுத்திங்கன்னா பார்க்கறதுக்கும் அழகாக இருக்கும், எடுக்கிறதுக்கும் ஈஸியாக வரும். ஜவ்வரிசியில் செஞ்சுருக்கிறதுனால இந்த அவுட்ரு போர்ஷன் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஜெல்லி மாதிரி டிஃப்ரெண்ட்டாக நல்லாயிருக்கும். டேஸ்டியான ஜவ்வரிசி ட்ரை ஃப்ரூட் மோதகம் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இதே மாதிரி உங்கள் வீட்டில் வித்தியாசமாக செஞ்சு கொடுங்க. இந்த மோதகம் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.